உலக புகழ்பெற்ற பிரபல கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி தற்போது இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு தற்போது அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொல்கத்தாவிற்கு வந்திருக்கக்கூடிய லியோனல் மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் மற்றும் கால்பந்து சம்மேளனம் தற்போது அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். லியோனல் மெஸ்ஸியின் சிலை திறப்பில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கானும் பங்கேற்றிருக்கிறார். லியோனல் மெஸ்ஸியின் சிலை திறப்பில் நடிகர் ஷாருக் கானும் பங்கேற்ற அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு முத்துக்குமார், செய்தியாளர் முத்துக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் முத்துக்குமார். லியோனல் மெஸ்ஸியின் வருகை குறித்தும் தற்போது அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி குறித்தும் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள நிலையில கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சாட் லேக் மைதானத்துல நட்சத்திர கால்பந்து வீரர் மெஸ்ஸி தற்பொழுது தனது ரசிகர்களை சந்தித்து வருகிறார். ரசிகர்கள் அவருடன் உற்சாகமாக கலந்துரையாடி வருகிறார்கள். அதே நேரத்துல இந்த மைதானத்துல ஒரு நட்பு போட்டியும் அதே பாராட்டு விழாவும் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அர்ஜென்டினா கால்பந்து அணியின் கேப்டன் லயனல் மெஸ்ஸி 3 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட 4 நகரங்களில் சுற்றுப்பயணம் என்பது மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 நகரங்களிலுமே பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே கொல்கத்தா அவருடைய 70 அடி உயர சிலையை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய 70 வயது சிலையை திறந்து வைக்கும் பொழுது பல்வேறு ரசிகர்கள் அந்த இடத்திற்கு நேரடியாகவே வந்து மெஸ்ஸியருடைய அந்த அன்பை பெற்றுக்கொண்டனர். அதே நேரத்துல பாதுகாப்பு கருதி அவர் ஓட்டல் இருந்தபடியே காணொலி வாயிலாக இந்த சிலையை திறந்து வைத்த நிலையில தற்பொழுது நேரடியாகவே இந்த மைதானத்திற்கு வந்திருக்கிறார். அந்த மைதானத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மெஸ்ஸியை கண்டதுமே ஒரு உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே வெளிநாட்டு பிளேயராக இருந்தாலும் கூட உலகம் முழுவதுமே மெஸ்ஸிக்கு அந்த ரசிகர்களுடைய பட்டாளம் என்பது ஏராளமாக உள்ளது என்பது யாரும் மறந்துவிட முடியாது. அதன் அடிப்படையில தற்பொழுது ஒட்டுமொத்த ரசிகர்களுமே, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்களும் சரி, அதே போல கால்பந்து முன்னாள் வீரர்கள், தற்போதைய வீரர்கள், அது மட்டுமல்லாமல் கால்பந்து சங்கம் உட்பட பலர் அந்த பகுதியில இருக்கிறார்கள். அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. மெஸ்ஸியை பொறுத்த வரைக்குமே ரசிகர்களை நிறைவு பார்த்து அவருடைய கையை பிடித்து, அது மட்டுமல்லாமல் மெஸ்ஸியை கண்டதனுடைய அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவருமே அவரிடம் புகைப்படம் எடுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை பார்த்து அவருக்கு அடுத்தடுத்த போட்டிகள் எல்லாம் அந்த வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த கால்பந்து போட்டிகளில் இருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் ஒரு நினைவு கொண்டு மெஸ்ஸிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியா வந்திருக்கக்கூடிய மெஸ்ஸிக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் ஏற்கனவே கடந்த 2-3 மாதத்திற்கு முன்பாக வந்த போதே இந்த மெஸ்ஸியை நேரடியாக காண வேண்டும் என பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் எதிர்பார்த்து காத்துக் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது முதல் நாளாக அந்த கொல்கத்தா வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவரை நேரடியாக அங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் நேரில் கண்டு மகிழ்ச்சியுடன் அவருக்கு வாழ்த்துக்கள், அது மட்டுமில்லாமல் கைகள் குலுக்கி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை அதாவது இன்றைய தினத்தை மட்டும் முடிந்த பிறகு நாளை பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தவரைக்குமே மும்பை கலந்தக்கூடிய கால்பந்து சூப்பர் ஸ்டார் மெஸ்ஸி 45 நிமிடங்கள் நடைபெறக்கூடிய பேஷன் ஷோவில் ஒய்யாரமாக வளர இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல வீரர்களுடன் கலந்துரையாடல் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடியாக சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார். இந்த நிலையில அதற்கு முன்பாகவே மும்பை வான்கடை மைதானத்துல அரங்கேறக்கூடிய 7 பேர் ஆடக்கூடிய கால்பந்து போட்டியில கலக்கண்டு ரசிகர்களையும் மகிழ்விக்க இருக்கிறார். அதே நேரத்துல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே இன்று சிலை திறந்து வைத்தார். அதன் பிறகு ரசிகர்களை சந்தித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நட்பு ரீதியான ஒரு சில போட்டிகளும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு சில பாராட்டு விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் தற்பொழுது மெஸ்ஸி கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய மெஸ்ஸியை காண பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் எல்லாம் குவிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே கொல்கத்தா முழுவதுமே கால்பந்து ரசிகர்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.